ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் லாஸ்ட் 2 எக்ஸசைஸான 3.5லையும் 3.6லையும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் எந்த மெத்தட் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆட், இன்னொன்று ஈவன். பட் இதில் 2 டைப் இருக்குது, டைப் 1, டைப் 2. ஓகேவா? ஃபஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் தான் நம்மளோட பாலினாமியல் அப்படின்னா எக்ஸ் பவர் என் இன்ட்டு பி ஆஃப் 1/xன்னு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு பி ஆஃப் 1/x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஃபார்மேட் நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம இதை எப்படி இப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஃபஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போனா நமக்கு நல்லா கிளியராக புரியும். எந்த கொஸ்டின் எடுக்கலாம்? ஓகே, நான் கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் 4 கொஸ்டின் என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x கியூப் ப்ளஸ் 26x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு இது முதல்ல உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், வேறு எதுவும் இருக்காது, சால்வ் த ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டையும் செக் பண்ணணும். ரெண்டும் சேமாக இருக்கா? அப்புறம் அடுத்த கோஎஃபிஷியன்ட்டையும் செக் பண்ணணும். ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி 2 கோஎஃபிஷியன்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது டைப் 1. ஓகேவா? அதுவே இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x கியூப் ப்ளஸ் 26x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதில் 2ஓட கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்கள். இது 1, இது எப்படி இருக்குது? -1. அப்புறம் இது -10, இது என்னது? +10. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் புரியுதான்னு பாருங்கள். இது டைப் 1, இது டைப் 2. ஸோ 2 கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக வந்துச்சு அப்படின்னா டைப் 1, இல்லை இந்த கோஎஃபிஷியன்ட்டோட நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா டைப் 2. ஓகேவா? இங்கே ஏ இருக்குது அப்படின்னா இங்கே -a இருக்குது அப்படின்னா இது டைப் 2. டைப் 2. ஓகே, அப்புறம் ஆட் ஈவன் ஒன்று எழுதியிருக்கேன்ல, அது எப்படி செக் பண்ணால் ஜஸ்ட் டிகிரி வச்சு செக் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே என்ன டிகிரி இருக்குது? 4 என்ன நம்பர்? ஈவன் நம்பர். அப்போது இது ஈவன் டைப் 1. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் ஈவன் டைப் 2. அப்போ ஆட்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 7x கியூப் மைனஸ் 43, உங்கள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே தான் கொடுக்குறேன். 43x ஸ்கொயர் மைனஸ் 43x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. 7x கியூப் மைனஸ் 43x ஸ்கொயர் ப்ளஸ் 43x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. இதில் உள்ள டிகிரி செக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது? +7, இங்கேயும் +7, இங்கே -43, இங்கேயும் -43. அப்போ இது என்னது? டைப் 1. ஆடா ஈவனான்னு செக் பண்ணால் என்ன செக் பண்ணால் போதும், இதோட டிகிரி என்னது? 3. அப்போது 3 இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ இது ஆட் டைப் 1. அப்புறம் இது +7 இருக்குது, இங்கே -7 இருக்குது, இங்கே -43 இருக்குது, இங்கே +43 இருக்குது. அப்போ இது என்ன டைப்பு? டைப் 2. சேம் டிகிரி என்னது? 3 தான். ஸோ 3 இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ ஆட் டைப் 2. ஓகேவா? இது ரெண்டுலேயும் ஆட் டிகிரி பாலினாமியல் அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சப்போஸ் இது ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் பாலினாமியல் ஆஃப் டைப் 1 அப்படின்னா 1 டைப் அப்படின்னா -1 இஸ் அ சொல்யூஷன். புரியுதான்னு பாருங்கள். ஆட் டிகிரி டைப் 1 இருந்துச்சு அப்படின்னா அதோட சொல்யூஷன் என்னது? -1. அதுவே ஆட் டிகிரி டைப் 2 இருந்துச்சு அப்படின்னா +1 இஸ் அ சொல்யூஷன். 1 இஸ் அ சொல்யூஷன். ஓகேவா? 1 இஸ் அ சொல்யூஷன். மறந்துடக்கூடாது. -1 இருந்துச்சு, ஆட் டைப் 1 இருந்துச்சு அப்படின்னா -1 இஸ் அ சொல்யூஷன். அதுவே
டைப் 2 இருந்துச்சு அப்படின்னா +1 இஸ் a சொல்யூஷன். ஓகேவா? நவ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ரிமார்க், reciprocal equations don't have 0 as a solution. ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு 0 சொல்யூஷனாகவே இருக்காது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு 0 ஒரு சொல்யூஷன் கிடையாது. அண்ட் செகண்ட் திங் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ஃபா இஸ் அ ரூட் அப்படின்னா 1/α is also a root. அதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா? சப்போஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு அசியூம் பண்ணிக்கலாம் 3 ரூட் அப்படின்னா 1/3யும் ரூட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல்ஃபா ரூட் அப்படின்னா 1/ஆவும் ரூட்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? அப்போ நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்ல டிகிரி செக் பண்ணணும். ஓகேவா? ஆடாக ஈவனான்னு செக் பண்ணணும். அப்புறம் கோஎஃபிஷியன்ஸோட சைன் மாறி இருக்கா மாறலையான்னு செக் பண்ணணும். மாறல, ரெண்டுலேயும் சேம் சைன்னா டைப் 1, ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா டைப் 2. ஓகேவா? இது ரெண்டும் செக் பண்ணிடலாம். ஈவனில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? -1 இஸ் a சொல்யூஷன், 1 இஸ் a சொல்யூஷன் அப்படிலாம் கன்க்ளூட் பண்ண முடியாது. பட் ஆடில் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆடில் டைப் 1ஆக இருந்தால் -1 இஸ் a சொல்யூஷன். அதுவே ஆடில் டைப் 2ஆக இருந்தால் 1 இஸ் a சொல்யூஷன். மறந்துடக்கூடாது. தென் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன சொன்னேன்? 0 இஸ் நாட் அ சொல்யூஷன். 0 எப்பயுமே சொல்யூஷனாக இருக்காது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு. செகண்ட் திங், ஆல்ஃபா ரூட்னா 1/ஆவும் ரூட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த 2 எக்ஸசைஸ்க்கான பேசிக் திங்ஸ். நம்ம இப்போ சம் சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ -10x³ + 26x² - 10x + 1. கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்கள். இது 1, இதுவும் 1. அப்புறம் இது -10, இதுவும் -10. அப்போது சைன் சேஞ்ச் ஆகலை. அப்புறம் டிகிரி என்னது? டிகிரி 4 வந்து என்னது? ஈவன். therefore this is an even degree type 1 reciprocal ஈக்குவேஷன். இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் லைன் நீங்கள் அது என்ன டைப்பு, ஈவன் டிகிரியா ஆட் டிகிரியான்னு செக் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஈவன் டிகிரி டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து x² காமனாக வெளில எடுத்துருங்க. x² காமனாக வெளில எடுத்துட்டா 4ல் 2 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா 4 - 2 2. ஓகேவா? அப்போ x² உள்ளே இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு பவர் குறைச்சிருங்க, x உள்ளே இருக்கும். 26 - 10. இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி டிகிரி 1 தான் இருக்குது. நான் என்ன வெளில எடுக்கிறேன்? 2 வெளில எடுக்கிறேன், x² வெளில எடுக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பாருங்கள், -10x. நான் x² வெளில எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு x² மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ வெளில இந்த டேர்மை வெளில தூக்கிட்டேன். அப்போ மிச்சம் உள்ள டேர்ம் என்ன அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிங்க. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்னது? 10/x. ஓகேவா? 10/x. லாஸ்ட் டைமில் அதே மாதிரி தான். 1 நான் ஒரு x² வெளில எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி எழுதிக்கோங்க. x² வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? 1/x². புரியுதா எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அப்போது லாஸ்ட் டேர்ம் என்னது? 1/x² = 0. இப்போது சேம் கோஎஃபிஷியன்ஸ் உள்ள டேர்மெல்லாம் இது மேட்சப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? -10 -10. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. அப்போ x² × x². இந்த டைமே நான் சேர்த்து எழுத போகிறேன். x² + 1/x² ப்ளஸ் அடுத்த 2 டேர்ம் என்னது? ப்ளஸ் எல்லாம் மைனஸ் போட்டுக்கலாமா? ரெண்டுலேயும் -10 காமனாக இருக்குது. -10 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸு, நான் இந்த 2 டேர்ம்லேருந்து -10 காமனாக எடுத்துருக்கேன். அப்போது இது எக்ஸு, இந்த பக்கம் காமனாக எடுத்தோம் அப்படின்னா 1/x ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு 26 இருக்குது. ஓகேவா? இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல,
p of x into q of x equal to 0 na either p of x equal to 0 or q of x equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே p of x மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, q of xக்கு மேலே இந்த டேர்ம் இருக்குது. இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவல்னு இருக்குது? 0க்கு ஈக்குவல். அப்போ ஒன்று இது 0க்கு ஈக்குவலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இது 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இது 0க்கு ஈக்குவலாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? 0ன்னு வரும். பட் நான் போன இதில் தான் என்ன சொன்னேன்? 0 இஸ் நாட் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 0 சொல்யூஷன் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கணும். இதுக்கப்புறம் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் சால்வ் பண்ணுறது ஈஸி. பட் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? சம் ரெசிப்ரோக்கல்ஸில் வந்துகிட்டே இருக்குது ஆன்சர். அப்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே, அப்படின்னா இந்த டேர்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேர்முக்கு என்ன சப்ஸ்டியூஷன் வரும் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். உங்களுக்கு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. எனக்கு இது மட்டும் வேணும்னா மாற்றி எழுதுங்க. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போது a தான் எக்ஸு, b தான் ஒய் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இது கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் நான் இந்த டேர்மை ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இந்த டேர்ம் இந்த பக்கம் எழுதிருக்கேன். என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிட்டணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். 1/x. அப்போ என்ன ஆகும்? எக்ஸும் 1/x கேன்சல் ஆகிட்டு மிச்சம் -2ன்னு வரும். இந்த டேர்ம் ஆல்ரெடி என்னென்னு எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ரெண்டு சப்ஸ்டியூஷன் மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஒய்க்கு எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்னு எடுக்கணும்? ஒய் ஸ்கொயர் -2ன்னு எடுக்கணும். ஸோ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. y square minus 2 minus 10y plus 26 equal to 0. அப்போ y square minus 10y இது வந்து இது ப்ளஸ் 26, இது -2 சப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 இருக்கும். 24 ஈக்குவல் டு 0. இப்போது ப்ராடக்டில் இது டி மெத்தடில் போட்டிருக்கேன். இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 × 24 24. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது 24 வரணும், ஆட் பண்ணும்போது -10 வரணும். அப்போது 6 4s எடுக்கலாமா? 6 4s எடுத்தால் மேட்ச் ஆகும். 6 4s 24. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 24 வருது. ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? -10 வரணும். அப்போ ரெண்டுலேயும் மைனஸ் போட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணும்போது -10 வந்துடும். ஓகேவா? அப்போது சொல்யூஷன்ஸ் என்னது? y -6 இன்ட்டு y -4 ஈக்குவல் டு 0. அப்போது இது ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கலாம். y -6 ஒய்க்கு என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்? எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு கொடுத்தோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 16. இதுலேருந்து சொல்யூஷன் எழுதலையோ. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 6,4. ஸோ நமக்கு y கிடச்சிருக்கு. இன்னும் சம் முடியலை, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கீழே என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 6xன்னு மாறிடும். ஓகே, நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 6x. அப்போ ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா -b ப்ளஸ்ஸா மைனஸில் போட்டுருங்க. b இங்கே ஏபிசி எல்லாம் என்னன்னு தெரியும்ல. a வந்து 1, b வந்து -6, c வந்து 1. ஸோ -6 ப்ளஸ்ஸா மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா r ஸ்கொயர்னா 36 -4 × 1 × 1/2 × 1. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்?
6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √32/2 கேன்சல் பண்ண முடியுமா? 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போதைக்கு கேன்சல் பண்ணல. ஸோ 2 தான். 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 32 எப்படி எழுதலாம்? 4 × 8ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ஒரு 4 வெளில வருமா? 32 2^5ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு 4√2 வெளில வந்துடும். 4√2/2. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2. ஓகேவா? ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2ன்னு வந்திருக்கு. அடுத்து இந்த பக்கம் சால்வ் பண்ணலாம். இந்த பக்கம் என்ன இருக்குது? x², x + 1/x தானே. x + 1/x = 4. நான் டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதியிருந்தேன். x² - 4x + 1 = 0. இங்கேயும் -b ப்ளஸ் ஆர் மைனஸில் போட்டுருங்க. அப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac இங்கே b என்னது? 4. ஸோ 16 - 4 × 1 × 1/2 × 1. ஸோ 4 இங்கே சப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 16 - 4 12. ஸோ 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 2 × 3ன்னு எழுதலாம். அப்போ 2 2 வெளில வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும். உள்ளே ஒரு 3 இருந்துடும். சரியா? அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. ஸோ என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் ஆர் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 and 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2. ஓகேவா? இந்த பக்கம் இது கன்ஃபியூஸ் ஆகுதா? 32 வந்து என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 32வை 2 × 2 × 2 × 2 × 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துருவேன். 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துருவேன். ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் 4√2ன்னு எழுதுனேன். ஓகேவா? அவ்வளோதான். இதோட முடிஞ்சு. ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் இஃப் எனி ஆஃப் தி ஈக்குவேஷன். இஃப் எனி ஆஃப் தி ஈக்குவேஷன். ஓகே. ஸோ கொஷின் இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி இல்லை இல்லையா? ஸோ நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? சம் a x² + bx + c = 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இது அந்த ஃபார்மேட்டில் இல்லாமல் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லேயே பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எப்போயும் சொல்கிற மாதிரி டிகிரி 2 அதனால் 2 சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு ஒன்று சொல்யூஷனே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் கூட இருக்கலாம். நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்முக்கு எத்தனை சொல்யூஷன் வருது அப்படின்னு. ஃபஸ்ட் திங் நமக்கு தெரிஞ்ச பாலினாமியலுக்கு இதை கன்வெர்ட் பண்ணுறது தான். அப்போது y = cos x எப்போயுமே சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஸோ cos xக்கு பதிலாக yன்னு எடுத்துக்கோங்க. அப்போது 2y² - 9y + 4 = 0. அப்போது டேபிள் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? ஐ மெத்தடில் போட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரணும், ஆட் பண்ணும்போது -9 வரணும். ஓகேவா? அப்போது என்ன போடலாம்? 1 × 8 போட்டோம்னா ப்ராடக்ட் பண்ணால் 8 வருமா? அப்போது ஆட் பண்ணும்போது -9 வரணும்னா ரெண்டுலேயும் மைனஸ் போட்டுருங்க. இங்கே கோஎஃபிஷியன்ட்டில் இது முன்னாடி பார்த்த எல்லா சம்லையும் என்ன இருந்து? கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு. அதனால் நம்ம அப்படியே அந்த டேபிள் போட்டு அப்படியே ஆன்சர் எழுதிட்டோம். ஆனால் இந்த சம்மில் கோஎஃபிஷியன்ட்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது 2ஆல் டிவைட் பண்ணிடணும் ஒவ்வொரு நம்பரையும். இது வந்து -1. ஓகேவா? -1/2/2. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4. இங்கே கேன்சல் பண்ண முடியாது. எப்பயுமே கீழே இருந்தால் எழுத ஆரம்பிக்கணும். கீழே தான் எக்ஸ் போடணும். ஓகேவா? அப்போது ஆன்சர் எழுதுனா எப்படி எழுதணும்? x இல்லாது y -1/2y. இங்கே yயில் தானே இருக்குது ஈக்குவேஷன். ஸோ 2y - 1 புரியுதான்னு பாருங்கள். கீழே இருந்தால் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும் 2y அப்படின்ட்டு. இங்கே கீழே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 1 × x என்னது? y. இப்போலாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ y - 4 = 0. நான் இந்த மாதிரி இருந்தால் எய்தர் 2y - 1 = 0 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா y - 4 = 0 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா 2y = 1, இந்த பக்கம் y = 4. இது ஒரு சொல்யூஷன். ஸோ y = 1/2. 2 சொல்யூஷன் வந்துருச்சு. பட் இதோட கன்க்ளூட் பண்ணிடலாமா அப்படின்னா நோ. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா
காஸோட கிராஃபை செக் பண்ணணும். ஓகேவா? காஸோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் 0 வந்து 1, ஓகே, 1. காஸ் 90 வந்து 0. ஸோ அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா சாரி, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். -1 to 1 தான் இருக்கும் அதோட வேல்யூ. பட் இங்கே சொல்யூஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4ல் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இதை திருப்பி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. yக்கு பதிலாக cos x = 1/2 ஒரு ஆன்சர், cos x = 4 ஒரு ஆன்சர். பட் காஸில் உள்ள எல்லா வேல்யூவும் -1 to 1 தான் வரும். அப்படிங்கிறனால திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்புறம் இது காஸில் எப்போல்லாம் 1/2 வரும்னு செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ குவாட்ரண்ட் தான் செக் பண்ணணும் இந்த மாதிரி இதுக்கு. 1 θ = 2nπ ± α அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா குவாட்ரண்ட் செக் பண்ணி நீங்களே ஆன்சர் கொடுக்கலாம். காஸில் எப்போ 1/2 வரும்? காஸ் 60ல் வரும் இல்லையா? எஸ், காஸ் 60ல் வரும். ஸோ காஸ் π/6 தான் என்னது? 1/2. சாரி, π/3யா? 16னா π/3. π/3 தான் 1/2. அப்புறம் இது கூட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 360 ஆட் பண்ணால் திருப்பியும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ இதுதான் 60 டிகிரி அப்படின்னா இதோட வேல்யூ 1/2 அப்படின்னா திருப்பி ஒரு 360 ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அதே ஆன்சர் தான் வரும். அகெயின் திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அதே ஆன்சர் தான் வரும். அதை தான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம், 2nπ ± α அப்படின்ட்டு. அப்போ இதுக்குள்ளே சொல்யூஷன் என்னது? x = π/2ல் என்ன வேல்யூ வந்துச்சு? cos π/3 2nπ ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போது ஆன்சர் என்ன வரும்? x = π/3 சாரி 2nπ. ஃபஸ்ட்டு அதை எழுதணும் ஃபார்முலா படி. ஓகேவா? அப்போது 2nπ ± ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடச்சிது? π/3 கிடச்சிருக்கு. π/3. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. எப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது? n வந்து வேரியாக சொல்யூஷன்ஸும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு 1 போட்டோம் அப்படின்னா இது 2π ± π/3. அதே n-க்கு 2 போட்டோம் அப்படின்னா 4π ± π/3. ஸோ இப்படி வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதோட சொல்யூஷன் செட் என்னது? இதுதான் அதோட சொல்யூஷன் செட். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினையும் பாருங்கள், பாலினாமியல் மெத்தட்ல இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வழக்கம் போல் சப்ஸ்டியூஷன் கொடுத்துட வேண்டியதான். ஸோ 8 × x⁻3/2n - 8 இங்கே பவரில் எப்படி இருக்குது? பவரில் மைனஸ் இருக்குது. அப்போ இது கீழே எழுதிருங்க, 8/1/x⁻3/2n. பவரில் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கீழே எழுதும்போது மைனஸ் இல்லாமல் எழுதணும். ஓகேவா? = 63. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேம் டேர்ம் தானே? சாரி, இது ரெண்டும் சேம் டேர்ம் தானே? அப்போ சப்ஸ்டியூஷன் கொடுத்துட வேண்டியதான். y = x⁻3/2n அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்க. இந்த சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி இதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னா 8y - 8/y = 63. ஓகேவா? இதில் 8 இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த y அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 8y² - 8 = 63y அப்படின்னு மாறிடும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தால் 8y² - 63y - 8 = 0. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐ மெத்தடில் போட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணுமா? -64. -64 எப்படி வந்துச்சு தெரியுது தானே? இது 8, இது -8. மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதியிருக்கோம். சென்டரில் உள்ளது கீழே எழுதணும். ஸோ -63. இப்போது 8 8s போட்டால் வராது, 1 × 64 போட்டால் வரும். 1 × 64. ஸோ கீழே எப்படி இருக்குது? -63 வேணும். அப்போ இதிலேருந்து இதை கழிச்சா தான் 63 வரும். பெரிய நம்பர் சைன் தானே 64. அப்போ இங்கே மைனஸ் போட்டுருங்க. ஓகேவா? அப்போது இங்கே என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போது 8ஆல் டிவைட் பண்ணிடணும்.
ஸோ 1 8 is 8 8s are 64. Now எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொன்னேன், டினாமினேட்டர்லேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேயும் கீழே இருந்தால் எழுதணும், இங்கேயும் கீழே இருந்தால் எழுதணும். அப்போ நம்மளோட சொல்யூஷன்ஸ் என்னது, 8y minus 1 into y minus 8 equal to 0. அப்போ எய்தர் அது 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த டேர்ம் 0வாக இருக்கணும். அப்போ நம்மளோட சொல்யூஷன் என்னென்னு பாருங்கள், y is equal to 8y minus 1 is equal to 0 or y minus 8 is equal to 0. இதுலேருந்து y கண்டுபிடிச்சோம் அப்படின்னா y is equal to 1/8. இதுலேருந்து y கண்டுபிடிச்சோம் அப்படின்னா y is equal to 8. இதோட சம் முடிஞ்சிச்சா? இல்லை. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம், y is equal to x power 3/2n அப்படின்ட்டு. அப்போ yக்கு பதிலாக x power 3/2n அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு 1/8. ரெண்டு கேஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த கேஸில் ஃபஸ்ட் சால்வ் பண்ணலாம். இது வந்து அடுத்த கேஸ், y is equal to 8. அப்போ இந்த கேஸில் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த பவரை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா x equal to 1/8 பவர் வந்து ரெசிப்ரோக்கலில் மாறிடும், 2n/3. ஓகேவா? இந்த பக்கம் உள்ள பவர் அந்த பக்கம் கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் ஆகிரும். நான் இப்போ 8 எப்படி எழுதலாம், 8 வந்து 2³ அப்படின்னு எழுதலாம். அப்போ 2³ அப்படின்னு எழுதணுன்னா இந்த 3யும் இந்த டினாமினேட்டரில் உள்ள 3யும் கேன்சல் ஆகிக்கும். ஓகே தானே? அப்போது x equal to did I get the same answer? Oh sorry, இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ இது மைனஸ். ஓகே. நான் அப்போது முதல்ல பவரை ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 2n/3/8 எப்படி எழுதணும், 2³ into 2n/3. ஸோ 3 gets cancel. நியூமரேட்டரில் சைன் செக் பண்ணணும். ஸோ -1 2 into n/3 இப்படி எழுதிக்கோங்க. அப்போ தான் இதோட சைன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த 2வை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அப்புறமா n/3 கொண்டு வாங்க. அப்போ -1² என்னது, -1² வந்து 1. ஸோ அதுக்கு 1க்கு பவர் எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் 1 தான். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. டினாமினேட்டர் என்னது, 2^2n. ஸோ 2² ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, n அப்புறம் எழுதிக்கோங்க. ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ 1, டினாமினேட்டரோட வேல்யூ 2² 4 ஸோ எக்ஸோட சொல்யூஷன் என்ன கிடச்சிருக்கு, 1/4n கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும், x power 3/2n ஈக்குவல் டு 8 எப்படி எழுதணும், 2³ எழுதணும். இப்போ பவர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 2³ into 2n/3. 3 gets cancel. ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னது, 2²n. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 4n. நான் ரெண்டு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் கரெக்டாக செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொல்யூஷன் எடுங்க, இந்த சொல்யூஷன் எடுத்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஈக்குவேஷனில், கொடுத்துருக்க ஈக்குவேஷனில். அப்போது 1/4n இருக்கா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 into 1/4n பவர் 3/2n minus 8 into 1/4n minus 3/2n. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு 2n gets cancel, ரைட். 8 into 1/, அதெல்லாம் டினாமினேட்டருக்கு மட்டும் பவர் அப்ளை பண்ணுங்கள், நியூமரேட்டருக்கு தேவையில்லை தானே. ஸோ டினாமினேட்டருக்கு மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2n into 3/2n. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் 8/2 minus 3/2n இதுவும் இங்கேயும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வருது, 8/8 minus 8 into 8 அப்படின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் 1 மைனஸ் இதோட ஆன்சர் வந்து 64. ஸோ -63 சொல்யூஷன் கிடைக்கிது. பட் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோட சொல்யூஷன் வந்து நம்மளோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ இது நம்மளோட சொல்யூஷன் இல்லை. ஓகேவா? பட் இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் சொல்யூஷன். ஓகே. நவ் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுவும் நாட் அ பாலினாமியல், இட் இஸ் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இதுலேயும் நம்ம ஆஸ் யூஸ்வல் தான் சப்ஸ்டியூஷன் தான் யூஸ் பண்ணோம். √(x/a)க்கு பதிலாக y-ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இன் 1. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 2y +
இந்த வேல்யூ பாருங்கள் ரூட் எக்ஸ் பை ஏக்கு தான் நம்ம ஒய்ன்னு எடுத்தோம். அப்போது இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா ரூட் ஏ பை எக்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக இதோட ரெசிப்ரோக்கல், அதாவது எக்ஸ் பை ஏவோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 1 by x by ஏன்னு வரும். தட் இஸ் ஏ பை எக்ஸ். 1 by x by ஏன்னு வரும் ரெசிப்ரோக்கல். ஓகேவா? தட் இஸ் நத்திங் பட் ஏ பை எக்ஸ். அதனால தான் அப்போ இதுக்கு என்ன கொடுக்கலாம், இதோட ரெசிப்ரோக்கல் ஒய்யோட ரெசிப்ரோக்கல் என்னது 1 by y. ஓகேவா? அப்போ நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ப்ளஸ் இங்கே 3 பக்கத்தில் என்ன இருக்குது, 3 பக்கத்தில் ஏ பை ரூட் ஏ பை எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 3 by y ஈக்குவல் டு இந்த பக்கம் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்சிஎம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ b இன்ட்டு b b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் பை ஏபி. இந்த பக்கமும் எல்சிஎம் என்ன வரும், இங்கே டினாமினேட்டில் 1 தான் இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ எல்சிஎம் என்னது y. ஸோ y இன்ட்டு இந்த பக்கம் y வேணும்னா 1 தான் இருக்குது. ஸோ y வேணும்னா y-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் பை ஏபி. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இந்த டைமையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2ab y ஸ்கொயர் ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் டைம்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அப்போ இதை ஒரே பக்கமாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லையா. 2ab y ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் டைம்ஸ் y ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு 0. ஸோ ஐ மெத்தடில் போடுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும், இது ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன டேர்ம் வரணும், சேம் ஆன்சர் கெட்டிங் சேம் ஆன்சர். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 6a ஸ்கொயர் b ஸ்கொயர் வரணும். ஆட் பண்ணும்போது என்ன வரணும், மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 6a ஸ்கொயர். ஸோ மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 6a ஸ்கொயர் வரணும். ஸோ இந்த ரெண்டு டேர்மே உள்ளே போட்டு பாருங்கள், இதுவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆக்சுவலாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 6 இன்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னாகும், கீழே உள்ள டேர்ம் கிடச்சிரும். ஸோ நம்மளோட சொல்யூஷன் என்னது, ஓகே ஓகே இன்னும் சொல்யூஷன் முடியல இல்லையா, ஏன்னா கோஎஃபிஷியன்ட்டில் ஒரு 2ab இருக்குது. அப்போது ஒரு 2ab-ஆல் டிவைட் பண்ணணும் ரெண்டு பக்கமும். ஸோ இங்கே ஏஏ கெட்ஸ் கேன்சல், ஒரு 2க்கு இங்கே 3 கேன்சல் ஆயிரும், இங்கே பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னது, 2ay மைனஸ் b இன்ட்டு b மைனஸ் 3a ஈக்குவல் டு 0 by ஓகே. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2ay மைனஸ் b ஈக்குவல் டு 0 ஆர் by மைனஸ் 3a ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து y வேணுன்னா என்ன பண்ணணும், b அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஸோ 2ay ஈக்குவல் டு b அண்ட் y இஸ் ஈக்குவல் டு b பை 2a. இது ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன், by ஈக்குவல் டு 3a, y இஸ் ஈக்குவல் டு 3a பை b. ஓகே, இதையும் ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இன்னும் சொல்யூஷன் முடியல இல்லையா, y தான் கிடச்சிருக்கு நமக்கு. அப்போது திருப்பி நமக்கு என்ன வேணும், x வேணும். அப்போ இந்த சப்ஸ்டியூஷன் கொடுங்க திருப்பியும். அப்போ ரூட் எக்ஸ் பை ஏ ஆர் ஐ வில் ரைட் இட் இன் த நெக்ஸ்ட் பேஜ். ரூட் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ என்னது, b பை 2a. அப்போ எக்ஸ் வேணுன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் 4 a ஸ்கொயர் தான். ஸோ ஏஏ கெட்ஸ் கேன்சலாக. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, b ஸ்கொயர் பை 4a. இது ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் வேணும்னா ரூட் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு இன்னொரு இது என்ன கொடுத்துருக்கோம், 3a பை பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3a பை b. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பை ஏ, இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 a ஸ்கொயர் பை b ஸ்கொயர். ஸோ எக்ஸோட வேல்யூ 9 இன்ட்டு இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பவர்ஸை, பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, a க்யூப், 9a க்யூப் பை b ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு டிகிரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4ல் இருக்குது. ஓகேவா? அப்போ 4th டிகிரியில் இருக்குது அப்படின்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும்? அதோட கோஎஃபிஷியன்ஸை செக் பண்ணணும். இங்கே அதோட கோஎஃபிஷியன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 6 6 -5 -5. அப்போ ரெண்டும் சேம் வேல்யூஸில் இருக்குது. டிகிரி என்ன இருக்குது? டிகிரி 4ல் இருக்குது. அப்போது இது என்ன ஈக்குவேஷன்? இட்ஸ் அன் reciprocal equation of even degree type 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லைன் எழுதிடணும். முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? 1/3 ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/3 சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ரிமார்க்கில் படித்தோம். ஆல்ஃபா இஸ் அ சொல்யூஷன் அப்படின்னா 1/α சொல்யூஷன். கரெக்டாக? அப்போது இங்கே 1/3 சொல்யூஷன்னு கொடுத்துருக்காங்க. 1/3 சொல்யூஷன் அப்படின்னா 3யும் சொல்யூஷன் தான் இல்லையா? ஸோ 1/3 is a solution implies that 3 is also a solution. ஓகே, அப்போது இதை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க பாலினாமியலை. அப்போ பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 6 -5 -38 -5 6. இந்த பக்கம் முதல்ல 1/3 1/3 அப்போ ஃபஸ்ட் டைம் அப்படியே இறக்கிக்கணும். 6 × 1/3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. ஸோ 2 இதுலேருந்து 5 -5லேருந்து 2 கழிச்சிட்டா -3. அப்போ 1/3 × -3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்னது? -1. ஸோ -1 இது ரெண்டே ஆட் பண்ணால் -39. அப்போ 1/3 × -39 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 9. ஸோ -13. இது ரெண்டே சேம் சைனில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. -18. அப்போ 1/3 × -18 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6. ஸோ -6 இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பவர் 4ல் இந்த ஈக்குவேஷனை பவர் 3க்கு மாற்றிருக்கோம். பட் நம்மக்கிட்ட இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது? 3 இஸ் ஆல்சோ ஏ சொல்யூஷன் அப்படின்னு இருக்குது. அப்போ அடுத்து 3ஆல் இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். இன்னும் 6 அப்படியே இறக்கிக்கோங்க. 3 6 are 18. இது ரெண்டையும் சப் பண்ணோம் 15 3 45. ஸோ அது 45 39 போணுச்சுன்னா 6 3 18. ஸோ 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெடியூஸ்டு பாலினாமியல். இதை சால்வ் பண்ணினாலே நமக்கான சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் என்னது? 6x² + 15x + 6. எப்படி எழுதணும் தெரியும்ல? ஜஸ்ட் இது கூட பவர் 2x கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். ஏன்னா 2 வாட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிகிரி 2 குறைஞ்சிரும். ஸோ ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுமா? 6 6 36. இங்கே என்ன இருக்குது? 15 இருக்கா? அப்போ 3 12 போட்டால் கரெக்டாக வரும் இல்லையா? 3 12 36. ஸோ 3 இங்கே 12. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 15 வரும். ஸோ ரெண்டும் ஓகே தான். பட் இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 6 இருக்குது. இந்த மாதிரி கோஎஃபிஷியண்ட்டை மறந்துடாதீங்க. 6 6 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ இதோட சொல்யூஷன் என்னது? டினாமினேட்டர்லேருந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ 2x + 1 × x + 2 = 0. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னலாம் வரும்? x = -1/2 -2. ஸோ ஓவராலாக சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்னது? -2 1/2 -1/2 3 1/3. இதெல்லாம் தான் சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் தான் 3.5ல் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். 3.6 வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? முதல்ல நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 3.6 வந்து இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது. முதல்ல கொடுத்துருக்க பாலினாமியல் p(x)ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எவ்வளோ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். -5x + 6. இதில் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதோட சைன் என்னது? ப்ளஸ். இதோட சைன் என்ன? மைனஸ். இதோட சைன் என்ன? ப்ளஸ். அப்போ இதில் ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறி இருக்குது. அப்போ ஒரு சேஞ்ச். திருப்பி மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது, ஒரு சேஞ்ச். ஸோ ஓவராலாக 2 சேஞ்ச்.
திருப்பி p of xக்கு இப்போ எழுதணுமா, அடுத்து p of minus x. அப்போ x இருக்க இடத்துல minus xன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 5 into minus x cube minus 5 into x square plus r. ஓகேவா? இப்போ -1 minus x cube என்ன அர்த்தம், -1 into x the whole cube. அப்போ தனித்தனியாக எழுதிக்கலாம். -1 cube என்னது மைனஸ் தான், ஸோ minus x cube. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஆட் டிகிரிஸ் எல்லாமே, ஆட் டிகிரிஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே will change sign. ஓகே, அப்போது ஆட் டிகிரிஸ் எல்லாம் ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இதில் மைனஸாக மாறிடும். சப்போஸ் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? p of minus xன்னு கண்டுபிடிக்கிறப்போ அப்போது இங்கே என்ன ஆகும், -5x cube, இங்கே -5 x ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ், -1 ஸ்கொயர் வந்து +1 மாறிடும். ஸோ வெறும் x ஸ்கொயர் தான் +6. ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, ஆட் டிகிரிஸில் மட்டும்தான் சைன் மாறும், ஈவன் டிகிரிஸில் சைன் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இங்கே எவ்வளோ சைன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். இங்கே நோ சைன் சேஞ்ச், இங்கே சைன் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது, மைனஸ் மைனஸ் தான் இருக்குது. -2 ப்ளஸ் ஒரு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போது 1. அப்போது என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இதிலேருந்து p of x has at most 2 positive roots, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். ரொம்ப முக்கியம். இதுக்கு எத்தனை ரியல் ரூட் இருக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் எத்தனை சைன் சேஞ்ச் ஆகிருக்கோ அத்தனை ரூட் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு எத்தனை ரியல் ரூட் இருக்கலாம், அட்மோஸ்ட்னால் மேக்ஸிமமே 2 ரூட் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கா இருந்தால் 2 ரூட் இருக்கும், அப்படி இல்லைனா ரூட்டே இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? அப்படி தான் கான்செப்ட். ஸோ அட்மோஸ்ட் 2 ரூட் இருக்கும். அதே மாதிரி சைன் மாற்றினோமா, சைன் மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போது நெகட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சைன் மாற்றாமல் செக் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரூட்ஸ், சைன் மாற்றிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் ரூட்ஸ். அப்போ இதுக்கு எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், p of x has at most 1 negative real roots. ஓகே, அப்போ இதுக்கு அட்மோஸ்ட் ஒரு சைன் தான் சேஞ்ச் ஆச்சு, அப்போ ஒரே ஒரு ரியல் ரூட் இருக்கும், நெகட்டிவ் ரியல் ரூட். p of xங்கிறது பாசிட்டிவ் செக் பண்ணிருக்கு, p of minus xங்கிறது நெகட்டிவ் செக் பண்ணிருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு இந்த கான்செப்டில் ட்ரை பண்ணலாம். மொதல் ஈக்குவேஷன் என்னது, p of x equal to x power 2018 1947 x power 1950 15 x power 8 26 x power 6 2019. ஓகேவா? இப்போ இதில் சைன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். இது ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட் டேர்மில் சைன் ப்ளஸ், செகண்ட் டேர்மில் ப்ளஸ், தேர்ட் டேர்மில் ப்ளஸ், ஃபோர்த் டேர்ம்லேயும் ப்ளஸ், ஃபிஃப்த் டேர்ம்லேயும் ப்ளஸ். ஸோ எந்த சைனுமே சேஞ்ச் ஆகலை, ஸோ 0. ஸோ இட் ஹேஸ் 0 ரியல் ரூட்ஸ். அப்படி இல்லைனா இட் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதிக்கோங்க, மோர் ப்ரிசைஸாக இருக்கும். இட் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், p of minus x. அப்போது -x power 2018 1947 into minus x power 1950 plus 15 into minus x power 8 plus 26 x minus x power 6 plus 2019. இது எல்லாமே பாருங்கள், இது ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் சைனை எல்லாம் பாசிட்டிவாக தான் மாற்றும். அப்போ இந்த ஈக்குவேஷன் திருப்பி p of x-ஆகவே மாறிடும். 18 1947 x power 1950 15 x power 8 26 x power 6 2019. திருப்பி சைன்லாம் பாருங்கள், அதே தான், ப்ளஸில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ நோ சைன் சேஞ்ச். அப்போது இட் ஹேஸ் 0, it has no positive real roots. Okay va? It has no negative real roots. இது பாசிட்டிவ்லேயும் ரூட்ஸ் இல்லை, நெகட்டிவ்லேயும் ரூட்ஸ் இல்லை. அடுத்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டு செக் பண்ணோம், p of 0. ஏன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் தான், ஒரு ரியல் நம்பர் லைனில் 0 எடுத்துக்கோங்க. இந்த சைடு உள்ள ரூட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறோம்,
ஓகே பாசிட்டிவ் ரூட்ஸ்லாம் செக் பண்ணுறோம். இந்த பக்கம்ல நெகட்டிவ் ரூட்ஸையும் செக் பண்ணுறோம். பட் 0 செக் பண்ணணும்ல, அப்போது எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிடுங்க. கொஷினில் P ஆஃப் 0 அப்ளை பண்ணும்போது அது ரூட்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 0வாக இருக்கணும். பட் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் இந்த சம்மில் வந்து 0 வந்து ரூட்டாக இருக்காது. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், மொதல் டேர்முக்கு 0 போடுங்க. இதுக்கு 0 போட்டால் இது 0 ஆயிருமா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்மும் 0 ஆயிருமா? இதுவும் 0 ஆயிரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இதுவும் 0 ஆயிரும். அப்போ 4 டேர்மும் 0 ஆயிரும். லாஸ்ட் டேர்ம் மட்டும் அப்படி இருக்கும். அப்போ P ஆஃப் 0 என்னது 2019 which is not equal to 0. Therefore 0 is also not a root. அப்போது இதோட ரூட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? therefore all roots of ரியல்லே ஃபுல் ரூட்டும் இல்லை. அப்போ ரூட்ஸ் எங்கே இருக்கும்? ஆல் ரூட்ஸ் ஆஃப் P of x is imaginary. ஓகேவா? ரியல் லைன்லேயே ரூட்ஸ் இல்லை அப்படின்னா இமேஜினரி ரூட்ஸாக தான் இருக்கும் எல்லாமே. செகண்ட் கொஷின் நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். கொஷின் என்ன அப்படின்னா x power 5 minus 19x power 4 2x cube 19x power 4 2x cube 5x square 5x square plus 11 equal to 0. ஓகே, கொஷின் கரெக்டாக எழுதிட்டோம். இப்போ சைன் சேஞ்ச் பார்க்கலாமா? P of xல இதுதான் P of x. P of xல உள்ள சைன் சேஞ்ச் பாருங்கள். முதல் டேர்மில் ப்ளஸ் இருக்குது, ரெண்டாவது டேர்ம் மைனஸ், மூணாவது டேர்ம் ப்ளஸ், நாலாவது டேர்ம் ப்ளஸ், அஞ்சாவது டேர்ம் ப்ளஸ். ஸோ ஒரு சைன் சேஞ்ச், இன்னொரு சைன் சேஞ்ச். ப்ளஸ் மைனஸ் ஆகிருக்கு, மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போது 2 இட் ஹேஸ் ப்ராப்பராக எழுதும்போது இட் ஹேஸ் இட்டு இல்லைனா P of xன்னு எழுதிக்கோங்க. P of x has at most 2 positive real roots. ஓகேவா? அப்புறம் நெகட்டிவாக மாற்றுங்க. P of minus x எழுதிக்கோங்க. P of minus xனால் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸில் போட்டுடணும். -x power 5 minus 19x power 4 plus 2 into minus x cube plus 5 into minus x square plus 11. ஓகேவா? இதில் எதெல்லாம் ஈவன் டிகிரி, இது ஈவனு, இதுவும் ஈவன். அப்போ அது ரெண்டும் சைனை மாற்றாது. ஹோல் ஸ்கொயர் ஆட் பவரில் இருந்தால் சைனை மாற்றிடும். ஓகேவா? அப்போ இதோட சைனை மைனஸில் மாறிடும். -x power 5 இது ஈவனில் இருக்குது. ஸோ சைனை மாற்றாத அப்படியே எழுதிக்கோங்க. இது ஆடில் இருக்கிறதுனால ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எழுதிக்கோங்க. இது ஈவனில் இருக்க பவரு, ஸோ அப்படியே எழுதிக்கோங்க 11. இப்போ சைன் செக் பண்ணுங்கள். சைன் முதல் டேர்ம் மைனஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் மைனஸ், ஃபோர்த் டேர்ம் ப்ளஸ், ஃபிஃப்த் டேர்ம் ப்ளஸ். ஸோ எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகலை, லாஸ்ட்டில் மட்டும் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது P of x has அட்மோஸ்ட் ஒரே ஒரு நெகட்டிவ் ரூட் இருக்கலாம், நெகட்டிவ் ரியல் ரூட். ஓகே, அப்போ கன்க்ளூட் பண்ணோம்ல. அப்போது கன்க்ளூஷன் P of x has 3 real roots. ஏன்னா மொத்தம் எத்தனை ரூட் இருக்குன்னு 0 செக் பண்ணணும். 0 செக் பண்ணிங்க அப்படின்னா இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், கடைசியில் 11 இருக்கும். அப்போ 11 இருக்கனால 0 ரூட்டு இல்லை. ஓகேவா? அப்போது P of xக்கு இப்போ எத்தனை ரூட் இருக்குது? 2 பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்குது, ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்குது. அப்போ மொத்தம் 3 ரியல் ரூட் இருக்குது. மொத்த டிகிரி எவ்வளோ? மொத்த டிகிரி 5. 5ல் 3 ரியல் ரூட்னா அப்போ எத்தனை காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கும்? 2 காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரூட்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா இமேஜினரி ரூட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம சாப்டர் 3 வந்து எண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.